அமரபுரப்பீடத்தின் மகாநாயக தேரர் தவுல்தனே ஞானேஸ்வர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரின் தலைமையில் சிரச வெசாக் வலயம் இன்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட ஜான் கீல்ஸ் ஆல்டிங்ஸ் கூட்டு நிறுவனத்தின் தலைவர் சுசந்த ரட்நாயக்க உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் பலர் இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த ஆரம்ப நிகழ்வுகளில் ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படத்தின் நடிகர் ககன் மாலிக்கும் கலந்து கொண்டார். மத அனுஷ்டானங்களின் பின்னர் சிரச வெசாக் வலயம் ஆரம்பமானது. பின்னர் புத்த பெருமான் மற்றும் சீடர்களுக்காக விசேட பூஜைகள் இடம்பெற்றன. දේවෝ වස්සතු කාලේන සස්ස සම්පatti වෙසක් පුන් පොහෝ දිනය නිමිති කොටගෙන මේ ලෝකයේ පැවැත්වෙන வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இந்த உலகத்தில் விசேட நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அந்த நிகழ்வுகளில் சிரச வெசாக் வலயம் முன்னிலையில் விளங்குகிறது. இந்த வருடம் இந்த நிகழ்வுகளை மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு எம்முடன் கைகோர்த்து முதலில் முன்னிற்கின்ற ஜான் கீல்ஸ் கூட்டு நிறுவனத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூற வேண்டும். அதன் தலைவர் சுசாந்த ரத்நாயக்கவை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகின்றோம். மத மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ள இந்த உலகத்தில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துடன் ஜான் கீல்ஸ் கூட்டு நிறுவனம் கைகோர்த்திருப்பது இந்த வெசாக் வலயத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு அமைந்தது. இதேபோன்று எதிர்காலத்தில் மத மறுமலர்ச்சிகளை எடுத்து எம்புவதற்கும் மக்களுக்கு தெளிவூட்டுவதற்கும் கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைவரின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டலின் ஊடாக தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். கேபிட்டல் மகாராஜா வியாபாரே கௌரவ சபாபதிතුමන්ගේ උපදෙස් සහ ඒ මඟ පෙන්වීම යටතේ ඒ කාර්ය මණ්ඩලය කටයුතු කිරීම උදෙසා බලාපොරොත්තු සහගතව සිටිනවා. සදහවත් இலங்கை வாழ் பௌத்த மக்களின் சிறந்த தினமான வெசாக் பௌர்ணமி தினத்தில் சிரச ஊடக வலையமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த புண்ணிய நிகழ்வில் ஜான் கீல்ஸ் நிறுவனத்துக்கு இணைந்து கொள்ள கிடைத்தமை சிறந்த சந்தர்ப்பமாக கருதுகின்றோம். இவ்வாறான பாரிய சமூக சேவை நிகழ்வுகளை முன்னெடுக்க எமது நிறுவனம் தொடர்ந்தும் முன்னிற்கும். இலங்கையில் உள்ள பிரதான நிறுவனங்கள் என்ற வகையில் எமக்கு கிடைத்துள்ள சமூக சேவைக்கான சிறந்த சந்தர்ப்பம் என்பதன் ஊடாக நாம் செயற்படுகின்றோம். சிரச ஊடக வலையமைப்பினால் 4வது தடவையாகவும் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த புண்ணிய கர்மத்தில் இணைந்து கொண்டு நாம் செயற்படுகின்றோம். இதன் போது ஜப்பானிலிருந்து வருகை தந்த விசேட பிரதிநிதிகளுக்கு நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் பக்தர்களின் வழிபாட்டுக்காக சிரச வெசாக் வலயம் திறந்து வைக்கப்பட்டது. புத்த பெருமான் மற்றும் அவரது பிரதம சீடர்களான சரையுத் முகலன் உள்ளிட்ட முக்கிய சீடர்களின் புனித சின்னங்கள் 2 வாகன தொடரணி மூலம் கொண்டு வரப்பட்டன. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி அட்டிகாலகல விகாரையிலிருந்து புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்கள் வாகன தொடரணி மூலம் கொண்டு வரப்பட்டது. இந்த வாகன தொடரணி களனி பட்டி சந்தி ஊடாக கொழும்பு காண்டி வீதிக்குள் பிரவேசித்து பாலிகுட புஞ்சு பொரலை வைத்தியசாலை சுற்றுவட்டத்தின் ஊடாக கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள சிரச வெசாக் வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சிரச வெசாக் வலயத்தில் இடம்பெற்ற பூஜை நிகழ்வுகளை அடுத்து புனித சின்னங்கள் யத்திகாலகல விகாரையின் விகாராதிபதி வத்துருக்கும்புரே தம்மரத்தன தேரரின் தலைமையில் விசேட பீடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. புத்த பெருமானின் புனித சின்னம் மற்றும் அவரது சீடர்கள் 12 பேரின் புனித சின்னங்கள் யத்திகாலகல விகாரையிலிருந்து கொழும்பு சிரச வெசாக் வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சீவதி மற்றும் ரேவத்த ஆகிய சீடர்களின் புனித சின்னங்களும் இவற்றுள் அடங்குகின்றன. சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை வழிபடுவதற்கு பக்தர்களுக்கு இன்று முதல் 3 தினங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளன.
இதேவேளை புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரயுத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்கள் மருதானை மாளிகா காந்த அக்ரஷ்ராவக மகாவிகாரையிலிருந்து சிரச வெசாக் வலயத்துக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த நிகழ்வில் ஜப்பானில் இருந்து வந்த விசேட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அக்ரஷ்ராவக மகாவிகாரையிலிருந்து ஆரம்பமான வாகன பேரணி நாரிஸ் கனல் வீதி ஸ்ரீமத் ஆனுல் ரத்நாயக்க மாவட்ட டிபி ஜாயா மாவட்ட ஊடாக இப்பான்வெல சந்திக்கு பிரவேசித்து பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள சிரச வெசாக் வலயத்தை வந்தடைந்தது. அவர்களின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசேட பீடங்களில் இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரரினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தருகின்ற பக்தர்களுக்கு புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரயுத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. සරණං ගච්ඡාමි ဒုတိယံ පි ධම්මං සරණ පීතෝ භවතු රාජා භවතු සාදු සාදු. එසේනම් මේ වසරේ වෛශාඛ මංගල්‍යයට සියල්ල සූදානම් වෙමින් පවතිනවා.